வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் ஒரு நேரம் நான் எம்எல்ஏ இருந்திருக்கேன், ஒரு நேரம் ஓட்டுக்கு, ரெண்டாவது நேரம் ஓட்டுக்கு நின்று நான் சின்ன வயசில் தோற்றேன். ஒத்தைக்கு நின்றனால கன்னியாகுமரி மாவட்டம் லீடிங் அதிகமாக எல்லா கட்சிகளும் ஓட்டு இருக்க காரணத்தால் நான் தோற்ற. ஆனால் தோற்றாலும் நான் அந்த கட்சியில் என் பாட்டுக்கு ஒதுங்கி தான் இருந்தேன். என்ன ஒரு அநியாயமாக ஒரு பொய் கேஸை போட்டு இதே தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதியில் ஓட்டுக்குன்னு பேரில் தளவாய் சுந்தரம், இதே தளவாய் சுந்தரம் தான் அந்த கேஸை எனக்கு உருவாக்கி என்னை பொய் கேஸை கொண்டு வந்து என் குடும்பத்தையே கஷ்டப்பட்டு என் கட்சியே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி நான் ஒதுங்கி இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொன்னால் கலைஞ்ச மேயர் தேர்தல் வரைச்சில் கேண்டிடேட்டே இல்லை. மேயருக்கு கேண்டிடேட்டே இல்லாமல் என்னை பார்த்து இந்த எஸ்ஏ அசோகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ்ஏ அசோகன் கூப்பிட்டு இப்படி தளவாய் என்ன சொன்னார். எனக்கு அப்பவும் இவன் தளவாய்க்கு மேலே நம்பிக்கை கிடையாது. இவன் திருட்டுத்தனம் பண்ணுவான், இவன் பொய் சொல்லுவான், இவன் ஃப்ராடு, ஆல் இந்தியா ஃப்ராடு சொல்லி எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு பிறகு மனம் கேட்காம இந்த கட்சியோட ஒரு வேகம், அதிமுகவுடைய ஒரு வேகத்தில் நானும் சரின்னு சொல்லி எடப்பாடியும் பார்த்தேன், அன்னைக்கு அந்த ஓபிசியும் பார்த்தேன். ரெண்டு பேரையும் பார்த்து எனக்கு ரெண்டு பேருமே சம்மதிச்ச பிறகு தான் நான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா நீ செலவாயிருப்பேன். தமிழ்நாட்டிலே 6 தொகுதி வந்தது, 6 எம்எல்ஏ வந்தது கவுன்சிலர் வந்து அதிமுக இங்கே தான். எங்க நாகர்கோயிலில் வேற எங்கேயும் வரல, சென்னையிலையும் வரல, ஒரு இடத்துலையும் வரல. 6 பேர் வந்தாங்க கவுன்சிலர். மாநகராட்சிக்குள்ள அவ்வளோ கவுன்சிலர் வந்தது, 6 கவுன்சிலர் வந்தது அதிமுகவுக்கு நாகர்கோயில். நல்லா கேட்டு போடுது, நாகர்கோயில் தான் வந்திருக்கு, வேற எங்கேயும் வரல. நான் நிறைய இடத்த குறிப்பிட்டு சொல்லலாம், அந்த மனுஷன் கோவம் இருப்பான், முன்னாள் அமைச்சராக இருப்பான், ஏன் எங்களை காட்டி குத்தி காட்டினான்ப்பான். நான் ஜெயிச்சு அப்போ எவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணியிருப்பேன், எவ்வளோ பணம் நான் அழிச்சிருப்பேன். அழிச்ச குறைக்கும் நம்ம எடப்பாடியரை 100க்கு 100 நான் நம்பேன். இந்த தளவாய் ஒருபோதும் எப்பவும் ஒத்தைக்கே தான் இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாது. நம்ம தளவாய் சுந்தரம் அவருக்கு, எடப்பாடி அவருக்கு இங்கே உள்ள கதை ஒன்றும் தெரியாது. பாவம், நல்ல மனுஷன். என்னட்டெல்லாம் என்ன தனியாக இருந்து பேசி என்னட்ட ரொம்ப பாசமாக தான் பேசுறாரு. இந்த ஆளு தான் எடப்பாடியருக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டு இருக்கான். இது எனக்கு நல்லாவே தெரியும். தளவாய் சுந்தரம் அண்ணன் எடப்பாடி அவருக்கு நிறைய துரோகம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன அவருக்கு விசுவாசி கிடையாது, சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு என்ன விசுவாசி கிடையாது. இல்லைன்னா 6 தொகுதியில் 5 தொகுதியை விட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு தொகுதியை மாத்திரம் இந்த ஆளு வச்சிருப்பாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியம் பாருங்க. நாகர்கோவில் படுத்து கடந்து ஜெயக்குடி தொகுதி நாகர்கோவில் அதை கொடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியை மாத்திரம் வச்சுட்டு நீ கன்னியாகுமரியில் நின்றுடுவியா, நீ ஜெயிச்சிருவியா, எத்தனையோ புள்ள மாதிரி இருக்கா. நல்லா இருந்தால் ஒரு 15% இருக்கும்பா. வேணும் லிஸ்ட் பண்ண இன்னைக்கு நாளைக்கு பார்ப்போம். 15% பேர் தான் கன்னியாகுமரியில் புள்ள மாதிரி சொன்னார். நாங்கள் 72% 75% இருக்கோம். நாடாரு எங்களுக்கு தராம கொடுத்தா நாங்கள் பெரிய எப்படி இந்த மக்கள் வாக்களிப்பாங்க, எப்படி வாக்களிப்பாங்க, எப்படி இந்த ஒரு தலவாய் சிந்தத்துக்காக வாக்களிப்பாங்க. மற்ற மெயினா மெஜாரிட்டி பார்ப்பாங்க இல்லையா, மெஜாரிட்டி பார்ப்பாங்க இல்லையா. பிஜேபி நீ கொடுக்குங்கிறாங்க, பிஜேபி அங்கே ஜெயிக்குமா இல்லை? இது என்ன கருத்து? ஒரு தலவாய் சிந்த பிழைக்காக ஒரே காரணத்துக்காக இது. அதுலேயும் பார்த்துடுங்க, நாகர்கோவில் மீனாதேவி பிள்ளையமா இருக்கு, அவங்க என்ன மற்றவனுக்கு எந்த விஜய முழங்கோடு அவ புள்ளமாரு, தலவாய் சந்திர புள்ளமாரு. நாங்கள் 80% இருக்கவே ஒன்று இல்லை. என்னப்பா குலைச்சல் மோகனகுமார் அவர் குருபோது சமுதாயம் சேர்ந்தவர். அப்ப நாங்க எங்க போவோம்? இந்த அதிமுக போகவா இருக்கவா இல்லை? எங்களே போக சொல்லுங்க, நாங்கள் எங்க போனாலும் போற கட்டி தான். அந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. எடப்பாடியாருடைய ஒரு மரியாதைக்கு தான் இருக்கும். எடப்பாடியார் நம்மளை கண்டு பேசாரு, வாங்காரு, நம்ம அவருக்காக எவ்வளவு பணம் வேணாம் சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடி ரூபாய் இப்போ செலவாக்கியிருக்கேன். எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அது என்ன பிரயோஜனம்னா, எடப்பாடியார் கூப்பிட்டு பேசாரு, அந்த ஒரு சந்தோஷம் தான். இவ்வளவு ரூபா நான் செலவு பண்ண வரைக்கும் நான் எந்த கவலையும் படலை. சரி, நம்ம எடப்பாடியார் முதலமைச்சர் அவர் வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, சரி பிள்ளைக்கு அவர் பதவி கிடைக்காதா இப்படி நினைச்சேன். ஆனால் தலவாய் சுந்தரம் சொல்லி அவங்க இது செய்தது என் மனசுக்கு
கடிமையான கண்ணீர் தான் வரல, ஆனா கண்ணீர் தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு துரோகம் இந்த தலவாய் சுந்தரம் நிற்காரு. தலவாய் சுந்தரம் நிற்க வேண்டிய தொகுதியில நான் போட்டி போட்டு அவர்ல இருந்து ஒரு ஓட்டு குறைச்சி எடுத்தா நான் சூசைட் பண்ணுவேன். கன்னியாகுமரி தொகுதியில ஒரு ஓட்டு நான் குறைச்சி எடுத்தால் நான் சூசைட் பண்ணுவேன். பத்திரிகையில் சொன்னேன், அந்த ஆளை விட்டு நான் சூசைட் அடிப்பேன். நின்னவனா அதிமுக ஒரு கிளைச்சாரம் கொடுத்தாலும் நான் அவனுக்கு ஒர்க் பண்ணுவேன். அதிமுக கன்னியாகுமரியில ஒரு இந்து நாடார் ஒரு பாவத்தை கொடுத்தாலும் நான் பணம் செலவாப்பேன், கோடி கோடி அழியாடுவேன், அந்த நன்றியா செய்வேன். ஆனா இதே தலவாய் சுந்தரத்துக்கு கொடுத்தால் நான் சுயேட்சை அனுப்பேன். அவளுக்கு ஒரு ஓட்டு குறைச்சி எடுத்தால் நான் எண்ணத்திலே சுயேட்சையா இருக்கும். அந்த அளவுக்கு நான் செய்து எனக்கு என் சமுதாய மக்கள் அந்த அளவுக்கு என்கிட்ட சப்போர்ட்டா இருக்காங்க. சும்மா நான் ஒன்றும் கேனியனே இல்லை, கோம்பியனே இல்லை, ஒன்றும் தெரியாதவனும் இல்லை, எல்லாம் ஜெயிச்சு தான் பறிச்சதுல அம்மா என்ன விட்டு இந்த இடத்துல விட்டு ஜெயிச்சு வச்சு எனக்கு வாங்கிட்டாங்க. இந்த டவுன் என் கைக்குள்ள தான் இருக்கு. நான் நினைச்சால்தான் சில பதவியில் வர முடியும். நான் சாதாரண ஆள் இல்லை. இது எடப்பாடி அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, தலவாய் சுந்தரத்தால முடியாது, என்னால முடியும். நீ வந்தா 25,000 கூட்டுவேன், ஆனா இவன் கூட்ட மாட்டான் பாருங்க. அது எனக்கு நான் கூட்ட மாட்டான். அசி 3ஆம் தேதி வராது, நான் 3ஆம் தேதி அவரை பார்ப்பேன், எடப்பாடி அவரை பார்ப்பேன். ஆனா தலவாய் சுந்தரம் விடாம ஒரு இந்து நாடாக விடும் 6 தொகுதியும் ஜெயிக்கும். ஆனால் தலவாய் சுந்தரத்தை பார்த்தா புட்டாளி சோழி முடிஞ்சு கதை முடிஞ்சு போச்சு. இது எங்க அண்ணனுக்கு தெரியப்படுத்தும். கோபத்தில் நேரில் போனால் பேசுற சரி வராது. ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைம்மா, ஒருத்தவங்களுக்கு மற்ற வேட்டி இல்லைம்மா, ஒருத்தர் சேரம் இல்லைம்மா, துணி இல்லைம்மா, அங்கே போய் கேட்டில் போய் நான் போய் கூலிக்காரனா நிற்க நான் தயாரில்லை. எனக்கு ஆண்டவன் நிறைய தந்துருக்கான், எனக்கு போதும். அந்த பதவியில் ஏற்கத்துக்கு அந்த கட்சியில் இருந்தோமே அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை, என்னை தூக்கி பொய் கேஸ் போட்டு நான் அப்பவே கட்சி மாறணும், நான் மாறல. அம்மா அம்மா அப்படி வச்சுட்டு இருக்கேன். ஒரு அம்மாவுக்கு மோதல் என் முகத்தில் எப்போ இருந்துட்டு விவாத படத்தை நான் வச்சிருக்கேன். தாய்க்கு மோதல் தான் இந்த கட்சி எனக்கு. ஆனால் என்னக்கிட்ட இப்படி எங்கள் அண்ணாச்சி என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். முருகே வாயா எடப்பாடியார் பேசுறது நான் கண்டிப்பாக அடிபடிஞ்சிருப்பேன். என்னை கூப்பிட்டு வேண்டாம் முருகே இப்படி ஆகுது, நமக்கு ஏதாவது மேயரை எடுத்துக்கலாம், அல்ல வேற சரி எம்பிஏ தான் வரும், இப்படி ஒரு வார்த்தை கூப்பிட்டு ஒரு எச்சினாய் மாரியாவது என்னை கூப்பிட்டுருப்பாங்க. நான் உண்மையில என்ன கோவப்பட மாட்டேன். தலவாய் சுந்தரத்துக்கு உண்மையில அவங்க இருந்து தப்பே முடியாது. ஜெயிச்ச கூட விட மாட்டாயா, ஜெயிச்ச கூட இங்கதான் சங்குபுரம் போங்க. என் பாசையில் பேச சங்குபுரம் இவங்க வேற மாதிரி கொண்டு வராங்க. தலவாய் கேண்டிடேட் தான் நிற்கிறோம் உறுதி. ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யாரை விட்டா ஜெயிக்கலாம், யாரை விட்டா தோக்கலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட் நிறைய பேர் இருக்கும். இருந்த பிறகும் ஏன் 5 தொகுதி பிஜேபி கூட்டணிக்கு ஒதுக்குறாங்க? அது எங்க தலைவான்னு ரெக்கமெண்டேஷன் இல்ல, அவர் தலவாய் சுந்தரத்தை மட்டும் நம்பி கட்சி நடத்துறாங்க. இல்ல இப்பத்த எங்க மாவட்டத்துல மத்த மாவட்டத்தை பத்தி பேசலாம். சாதாரண தொண்டை நம்ம அம்மா தலவாய் சுந்தரத்தை மட்டும் நம்ப என்ன இருக்கு? 5 தொகுதி கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அது என்ன தலைவன் யார் நான் ஒத்தை தாங்க நிக்கணும். மத்த இந்து நாடர் என்னாச்சுன்னா நான் தோத்து போவேன். ஏமாத்தியாச்சு என்ன ஏமாத்தியாச்சு தேவையில்லை. அதான் இந்து நாடர் ஓட்டு உழாது, தலவாய் சுந்தரத்து உழாது, அதிமுக உள்ள தலவாய் சுந்தரத்து. எனக்கு இந்த நாடரை ஒரு புறக்கணிக்கும், இந்த நாடரை மதிக்கல வைக்கல, ஒரு கோலையை வடிச்சுக்கிட்டு எங்களை ஒரு மாதிரி நினைக்காரு. நாங்களும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக விளாடுமா, வீடு கூடி இவ்வளவு தான். ஒரு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் நீ என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் வீடு குடியமாக இருக்கக்கூடிய பட்டபூமியோடு இருக்கக்கூடிய மாவட்டம் அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்கும். அது சொல்லுவங்களுக்கு புரிவா காரணம்னா அதிகமாக சொத்து காரியோட சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்கும். மற்ற மாவட்டம் அப்படி கிடையாது, தெரியும் புரியலையா? இந்த மாவட்டம் நான் எல்லா மாவட்டமும் இருக்கேன். அப்படி உள்ள விவரம் தெரிஞ்ச மாவட்டம். அதனால பார்த்து தான் எதுவுமே முடிவு பண்ணணும். ஆனால் எடப்பாடி நேரம் 2வது ஒரு மறுபரிசீலனை அவர் செய்ய ஒரு விரும்பினால் நான் காலில் விழுந்து ஏற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எடப்பாடியார் ஒரு தீர்ப்பு சொன்னா கூப்பிட்டு வா முருகேசன் நீ சொன்னா நான் கேட்கத்தான் செய்வாள் எந்த மொத்தம் இல்லை. ஆனால் இந்த தலவாய் சுந்தரத்தை மொத்தம் உரமாக ஏற்ற மாட்டேன். அவருக்கு சீட்டை கொடுக்க கூடாது.
ஒரு கிளேச்சலர் ஒரு ஏழை கொடுங்க, நீங்க காசை கொடுக்கணும், ஒரு புண்ணாங்க கொடுக்கணும், நானே செலவாக்குவோங்க. அதிமுகவுக்கு இந்த உயிருங்க. அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் ரவுடிச்சு பண்ணலாம், அவன் பெரிய ஆளா? தலசுந்தரம் பெரிய ஆளா? இங்க அவன் என்ன ஒரு கேஸ் உருவாக்குற அந்த கேஸ் அடிச்சிருது. எவ்வளவு பெரிய கேஸை உருவாக்குன உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளவு பெரிய கேஸை உருவாக்குற முறைக்கும் அந்த கேஸ் நான் ஜெயிக்க எங்க பக்கம் தான் நியாயம், என் பக்கம்தான். நீ முதல் என் பக்கத்தில் நியாயம் இருந்தாலும் ஜெயிச்சேன். நான் குற்றவாளி நான் வந்திருப்பேனா? ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தது வரைக்கும் சாதாரண தொண்டன் வரைக்கும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன கேண்டிடேட்டுக்கே மறுபடியும் அதைத்தானே தம்பி சொல்லேன். நீ ஒரு கிளை செயலாளர் கூட, கிளை செயலாளர் யாரு? 7 மாடியா போட்டிருப்பான். கிளை செயலாளருக்கு எடப்பாடியார் கொடுத்தாலும் ஒரு கூட தயாரியா? நான் அதுக்கு அவ்வளவு எவ்வளவு பணம் சொல்லுவாங்க, நான் தயாரு. எவனா இருக்கட்டுமே, யாரா இருக்கட்டுமே. தலவாசிந்தத்தை தவிர கன்னியாகுமரியில ஒரு சாதாரண எந்த சமுதாயத்தையும் கொடு, அவனும் கொடுக்காது. போதுமா? 6 தொகுதி ஜெயிக்கும். அங்க எடப்பாடியார கோயில் கட்டி கும்பிடுவோம். அவன் பெரிய ஆளுங்க ஜெயிக்க விட மாட்டேன் தம்பி. நான் சுயேட்சை அனுப்பேன், 2 தொகுதி நிற்பேன். நான் இந்த இவங்க கூட்டணி எங்காட்டி கூட ஓட்டுவாங்க, என் பேர் மாத்துவேன். 2 கேண்டிடேட் நாகர்கோவில் கன்னியாகுமரி சுயேட்சை 2 நிற்கிறேன். ஆமா, இங்கே 10 ரூபா செலவு பண்ணலப்பா. இன்னைக்கு கேண்டிடேட் அவங்க நின்று நம்புறேன். எங்க போறது? அங்க இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி அதிமுக நிற்கும். அது எங்களுக்கு பிஜேபி நான் ஒண்ணு 2 பேர் நிக்கிறாங்க. நீங்க கன்னியாகுமரியில கேட்கிறேன். இங்க பத்திரிக்கைப்பா கொஞ்சம் நான் கொஞ்சம் படிப்பு கம்மி தான், ஒரு ஸ்லோவா கேளுங்க. 2 தொகுதியில ஒருத்தர் நிக்கலாமா? நிக்கப்படா? நிக்கலாம் இல்லையா? நிக்கலாம் இல்லையா? நான் தான் 3வது ஆளா இருக்காது. சொன்னாங்க இந்த கோபம் விட மாட்டேனே. இதை நீங்க சொன்ன நீங்க மதிக்க இல்லையா? பணம் செலவு பண்ணும், எம்பி தேர்தல் மூலம் செலவு பண்ணும், எல்லாம் எடப்பாடி அவருக்கு தெரியும். நான் செலவு பண்ணல, அவங்களுக்கு தெரியும். மதிக்கல நீங்க தானே வருத்தம். சொன்ன நான் செருப்பா இருந்துட்டு போறேன். உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா தம்பி, ஒரு வாரத்துக்கு மாமரியை நான் நாய் போய் போடுவேன். நினைச்சு இப்படி கூட்டணி காரியத்தை இப்படி ஆய் போட்டி முடியுது, ஏதாவது ஒன்று செய், ஏதாவது மறுபடியும் செய்யணும்னா அப்போ எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்பேன். சரி முடியும் அவனுக்கு தாருங்க. அவர் சொன்னதில் கேட்கறது தயாராக இருக்கேன். இந்த ஒரு தலைவரி அவங்க கிடக்கா இவங்க கிடக்கா இவன் வருவானே இவங்க பிடிங்கிடுவானுங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவன் எனக்கு பொய் கேஸ் போட்டு உள்ளதெல்லாம் அவன் தான் ஆளு, வேற எவனும் இல்லை. இன்னைக்கு தான் பொருள் வச்சுவேன். நான் ஒரு நாடார் சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறேன். எவ்வளவு பெரிய கேஸ் சொர்க்க அவன் மங்க ராஸ்கல். தனியார் மாவட்டத்தில் தலவாசிந்தம் தான் ஆளா இல்ல வேற கட்சி நிர்வாகி யாரும் கிடையாது? என்னது கட்சி நிர்வாகி வேற தலவாசிந்தம் தான் ஆளா? இங்க தலவாசிந்தம் தான் ஆளு. நான் வாட்ட நீ கேட்ட இப்ப நீ அதெல்லாம் கேட்டேன்டா, நான் வாட்ட சொல்ல கேட்க முடியலன்னா மேல உங்களுக்கு அப்படி தானே, உங்களுக்கு அது கவலை தானே. இப்படி எந்த கட்சியை கொடுக்கும்? இப்படி ஒதுக்கும், பாதி கொடுக்கலாம். 6 தொகுதியில் 3 கொடுக்கலாம், 3 இருக்கலாம். இது கொடுத்துட்டாங்க. அதுக்கு கேப்டன் தலைவாயினம் தான் ஆளு. அவருக்கு வேற யாரும் வரப்படாது. திட்டமிட்டு 60,000 ஒன்று வெட்டின மாதிரி வச்சுக்க. இல்ல செல்ல இடத்துல உன் தம்பி உங்களுக்கு கேட்டுடுங்க. செல்ல ஆளு ரவுடி ஆயிட்டோம்னா எந்த பொதுச் செயலாளர் இருந்தாலும் சில டைம்ல கொஞ்சம் மடக்கி தான் போவாங்க. அப்படி நான் பதில எல்லாம் நல்லா சொல்லுவேன். என்கிட்ட ஒண்ணு வேறு கட்சியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரு வேற கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன அடக்கம்னா அதிமுக வேட்டி தான். என்ன அடக்கம் பண்ணச்சுல அதிமுக வேலை. எனக்கு எந்த கோட்டாரு இருந்தாலும் வேட்டி மாத்தி கட்ட மாட்டேன். நான் சுயேட்சா நின்று நான் ஜெயிச்சாலும் அது ஆதரவு அதிமுக தான் கொடுப்பேன், எடப்பாடி தான் கொடுப்பேன். இருந்தாலும் எடப்பாடி அவரு தான் கொடுப்பேன் ஆதரவு. வேற நான் சுயேட்சா ஜெயிச்சாலும் எடப்பாடியை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பத்தி நம்ம ஏன் பேசுவோம்?
மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537